ஹாய் வியூவர்ஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட வேண்டிய ஒரு சத்தான சுண்டல் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. இந்த ஆயுத பூஜைக்கு நான் சொல்கிற ஸ்டைலில் அந்த சுண்டலை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் சுண்டலை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லாவே வேக வச்சுக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சுண்டல் எடுத்து கையில் இப்படி உடச்சி பார்த்தோம்னாலே மாவாட்ட போகும். அப்போவே நம்ம சுண்டல் வெந்துருச்சுன்னு நினச்சிக்கலாங்க. இப்போ சுண்டல் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ சுண்டலை தாளிக்கிறதுக்கு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு பொரிச்சதுக்கப்புறம் கூடவே கடுகு சேர்த்திக்கலாங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகும் கடலைப்பருப்பும் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுலாங்க. கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாயை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச சுண்டலை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்திக்கலாங்க. சுண்டல் வடித்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க. அதையும் நம்ம சூப்பாட்ட குடிச்சிக்கலாம். அதுலேயும் சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. இது கூட கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்த்த வேண்டியதில்லை. போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. இப்போ தேங்காய் துருவி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுடலாங்க. இந்த சுண்டலில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கனால ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. அதே மாதிரி ஈவினிங் வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுண்டல் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 3 தடவை இந்த சுண்டலை வேக வச்சு சாப்பிட்டு வரலாங்க. சுண்டலில் புரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க. குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை வேக வச்சு சாப்பிட்டு வர்றதுனால சர்க்கரை லெவல் கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லி மருத்துவர்களால் சொல்லப்படுதுங்க. சில பேர் ஆயுத பூஜை வந்தால் மட்டுமே இந்த சுண்டலை பற்றி நினைக்கிறோம். வாரத்தில் 2 முறை 3 முறை இந்த சுண்டலை செஞ்சு சாப்பிட்டு வர்றதுங்க ரொம்ப நல்லதுங்க. ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கிற இந்த சுண்டல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. ஃபைனலாக எங்களுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.